தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக நீட்டித்திருக்கக்கூடிய மாம்பழம் சின்னம் ஒதுக்கியிருக்கக்கூடிய அந்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை ரத்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் அதற்கு பதிலளிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும். கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை அறிவிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் தரப்பில் தொடரப்பட்ட ஒரு சிவில் வழக்கு இன்று சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த முதல் விசாரணையின் பொழுது இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள், இந்த வழக்கினுடைய பிளைண்ட் ஆகியவற்றை எங்களுக்கு இதுவரையில் வழங்கவில்லை. அதை வழங்கினால்தான் எங்களுடைய பதில் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்று எங்கள் தரப்பில் நாங்கள் முறையிட்டோம். எனவே அந்த வழக்கை சிறிது நேரம் ஒத்திவைத்து வழக்கினுடைய ஆவணங்கள் மற்றும் அதனுடைய பிரமாண பத்திரம் ஆகியவற்றை எங்களுக்கு வழங்கினார்கள். அதற்கு பிறகு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை 9/3/2026 என்று ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குறைந்தது எங்களுக்கு 2 வார அவகாசம் வேண்டும் என்று எங்கள் தரப்பில் சொன்னோம். காரணம், நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த பிரச்சனையை நீங்கள் ரிட் நீதிமன்றத்தில் பரிகாரம் தேட முடியாது, சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஏறக்குறைய 6 மாதங்கள் காத்திருந்து இப்பொழுது அந்த வழக்கை கடைசி நேரத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இது அவசர வழக்காக இதை விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று எங்கள் தரப்பில் எடுத்து சொன்னோம். இதற்கு முன்பு 6 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்குகளில் அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் அபிடவிட்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது அவங்க பரிகாரம் இருக்குது, இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதற்கான விசாரணை தான் 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு வெறும் நோட்டீஸ், அதுக்கு பிறகு கவுண்டர், இந்த வழக்கில் எதிர்த்தரப்பினுடைய பதில் மனுவை தாக்கல் செய்வதற்காக 9ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பதில் மனுவையும் அவர்கள் தரப்புடைய ஆவணங்களையும் கண்டு அடுத்த கட்ட விசாரணையில் நீதிமன்றம் உரிய முடிவெடுக்கும். இந்த மார்ச் மாதத்துல தேர்தல் அறிவிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் மாதத்துல வழக்கு போட்டு நீதிமன்றம் நீங்க சிவில் நீதிமன்றத்தில் உங்களோட உரிமையை நிலைநாட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதங்கள் காத்திருந்து விட்டு கடைசி நேரத்தில் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள்.